தலைவர்கள் அன்றும் இன்றும். வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாடுகளிலும் புதிய ஏற்பாடுகளிலும் பல தலைவர்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் தேவ ஜனங்களை வழிநடத்தி சென்றார்கள். சிலர் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்திருக்கிறார்கள். பலர் தீர்க்கதரிசிகளாய் இருந்திருக்கிறார்கள். சிலர் தேசத்தை அரசாண்டிருக்கிறார்கள். பலர் தேவ பலத்துடன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டி அநேகருக்கு முன்மாதிரிகளாய் இருந்திருக்கிறார்கள். பலர் தேவனுக்கென்று இரத்த சாட்சிகளாய் மரித்தும் இருக்கிறார்கள். வேத புத்தகத்தை தவிர உலக வரலாற்றிலேயும் பல தலைவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களின் வாழ்க்கை பாதையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட பின்னணியங்களில் இருந்து பல நிலைகளில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரின் நோக்கமும் தேவனுடைய சித்தத்தை செய்து கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து தேவனுக்கு மகிமை சேர்ப்பதே தேவனுக்கு மகிமையை சேர்ப்பதாக இருந்திருக்கிறது. சற்று பின்னோக்கி சென்று பழைய ஏற்பாடில் மோசேயின் வாழ்க்கையையும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற தங்களுடைய வாழ்க்கையை முதலாவதாக சாட்சியுள்ளதாக மாற்றினார்கள். பிறகு மக்களை தேவனுக்கு நேராக வழிநடத்தினார்கள். தங்கள் கைகளிலே தேவன் கொடுத்திருந்த ஜனங்களுக்காக அவர்கள் எதையும் செய்ய ஆயத்தமாயிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவர்களை அழித்துவிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் சொன்னபோது மோசே அவர்களுக்காக மன்றாடி வேண்டிக் கொண்டான். மேலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்றான். யாத்திராகமம் அதிகாரம் 32 வசனம் 32. மோசேயை பின்பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் ஜனத்தார் மேல் எத்தனை கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் ரோமர் அதிகாரம் 9 வசனங்கள் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். தான் ஒருவன் சபிக்கப்பட்டு போனாலும் அதன் மூலம் இஸ்ரவேல் மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் என்றால் அதற்கும் நான் ஆயத்தமாய் இருப்பதாக சொல்கிறார். தங்கள் ஜனங்களே தன்னை கொலை செய்ய எத்தனித்த போதும் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபத்தில் நின்றவர்கள். எவ்வளவு பெரிய கரிசனை, எப்படிப்பட்ட சாந்த குணம்! இவர்களெல்லாம் தங்களுடைய சொகுசான வாழ்க்கையை விட்டு கொடுத்தவர்கள். தேவன் பிரியப்படாத எதையும் தங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்காதவர்கள். உலக வாழ்க்கையையும் மனுஷரால் வரும் மேன்மையையும் அற்பமாய் எண்ணியவர்கள். தங்களை மறைத்து கிறிஸ்துவை பிரதிபலித்தவர்கள். தேவ சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்கள். வெளியேற பெற்ற கல், பொன், வெள்ளி போன்றவற்றை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியவர்கள். தேவ சித்தம் ஒன்றையே தங்கள் வாழ்க்கையை நோக்கமாக கொண்டவர்கள். சற்று முன்னோக்கி வந்து இன்றைக்கு தங்களை தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களின் வாழ்க்கையையும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். தங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு சீர்கெட்டதாய் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தங்கள் திருச்சபை மக்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். மதுபானத்திற்கு அடிமையான திருச்சபை போதகர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திருச்சபையின் சொத்துக்களை திருடி பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு சிறை சென்ற போதகர்களும் உண்டு. உலக ஆஸ்திக்காக சகோதரனை கொலை செய்து கொலைகாரனான பிரசங்கிகளும் உண்டு. தங்கள் இஷ்டப்படி நடக்கவில்லை என்பதற்காக பழிவாங்கும் திருச்சபை தலைவர்களும் உண்டு. திருச்சபை மற்றும் ஊழிய ஸ்தாபனங்களின் பொறுப்புகளில் தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் தங்கள் ஜாதியை சேர்ந்தவர்களையும் அல்லது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களையும் கொண்டு வருபவர்களுக்கு மிகுந்த பிரயாசப்படும் தலைவர்களும் உண்டு. அரசியலில் சிறந்த விளங்க வேண்டுமா? கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு சென்று அங்கே அவர்கள் எப்படி அரசியல் செய்கிறார்கள் என்று கவனித்து பாருங்கள். பிறகு உன்னை மிஞ்ச யாராலும் முடியாது என்ற முதுமொழி தோன்றும் அளவுக்கு திருச்சபையில் அரசியல் செய்வோரும் உண்டு. இன்னும் எத்தனையோ காரியங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு திருச்சபைகளிலேயும் ஊழிய ஸ்தாபனங்களிலேயும் சிறந்த தலைவர்களின் பற்றாக்குறைக்கு மிக முக்கிய காரணம் தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைக்காத பலரும் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக ஊழியத்தில் ஈடுபட்டிருப்பதே. திருச்சபைகளில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் மற்றும் ஒரு காரணம். உலக வாழ்க்கையிலே அல்லது வியாபாரத்திலே சிறந்த விளங்கும் கிறிஸ்தவர்களை அழைத்து திருச்சபையிலே பொறுப்பான இடங்களில் அமர்த்துவது தான். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இதிலே தவறென்ன இருக்கிறது என்பது போல தோன்றலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியத்திற்கென்று தேவனால் பிரித்தெடுக்கப்படாதவர்கள், அதற்கென்று சரியாக ஆயத்தப்படாதவர்கள் தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது அவர்கள் உலகத்தின் விதிமுறைகளின்படி செயல்படுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய பகுத்தறிவு அவர்களுக்கு இருக்காது. உலகத்தின் திட்டங்கள், நிகழ்வுகள்
திருச்சபைக்குள்ளேயும் கர்த்தருடைய ஊழியத்திலேயும் வேலை செய்யாது. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாமல் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டவே முயற்சி செய்வார்கள். தேவனை மறைத்து தங்களையே வெளிக்காட்டுவார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் தாங்கள் எது சரி என்று நினைக்கிறார்களோ அதையே செய்வார்கள். அன்பானவர்களே, தொடர்ந்து பாவத்தில் வாழுகிற எந்த ஒரு ஊழியரையோ போதகரையோ தனி மனிதனையோ தேவன் பயன்படுத்துகிறதில்லை. அவர்கள் எவ்வளவு பெரிய பிரஸ்தாபம் பெற்றவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு தாளந்து நிறைந்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுக்கென்று எதையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் செய்வதை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் எல்லோரும் மரத்தினாலும் வைக்கோலினாலும் கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஊழியத்தில் ஏதேனும் பொறுப்பில் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய ஊழியம் எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது? தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலா அல்லது மனித சித்தத்தின் அடிப்படையிலா? நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு தக்கதாய் ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தெரிந்து கொண்ட தலைவர்களின் ஊழியங்களிலேயும் பிரச்சனைகளும் பாடுகளும் வந்தது. தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதினால் தேவன் அதை கையில் எடுத்தார். தேவன் தெரிந்து கொள்ளாத தலைவர்களின் ஊழியங்களிலேயும் பாடுகளும் பிரச்சனைகளும் வருகிறது. தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளாததினால் அவர்கள் பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கிறார்கள். அன்றும் இன்றும் என்றும் தேவனுடைய சித்தமே. தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.